சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள் கூறி மறுபடியுமாக மற்றும் ஒரு விண்ணொளி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே? நீங்கள் நமது நிகழ்ச்சிகளை festaudio.net எனும் இணையத்திலே ஒளி வடிவாகவும் மற்றும் மொபைல் போன்ஸ்களில் LTR.FM இணைய வானொலியிலும் ஒலி வடிவாக நீங்கள் கேட்டு பயனடையலாம். விண்ணொளி எனும் எமது அனுதின காலை சிந்தனை நிகழ்ச்சியை சனி ஞாயிறு தினங்களில் காலை 6:45க்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:45க்கும் நீங்கள் பார்த்தும் கேட்டும் பயனடையலாம். வியாழக்கிழமைகளிலே மாலை 5 மணிக்கு விண்மலர், சின்னஞ்சிறு விண்மீன்கள் போன்ற அரை மணி நேர நிகழ்ச்சிகளையும் கூட பார்த்தும் கேட்டும் பயனடையலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 4 மணிக்கு நீங்கள் விண்ணோசை என்னும் எமது 1 மணி நேர ஆராதனை நேரத்திலேயும் பங்கு பற்றலாம். மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் 4 மணிக்கு ஹோலிகோட் என்னும் டிவியிலே எமது அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை பார்த்து பயனடையலாம் என்பதையும் அறியத்தர விரும்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு நாளுக்குள் நாம் காலடி எடுத்து வைக்கின்ற இந்த வேளையிலே அவருடைய பாதத்திலே வந்திருக்கின்றோம். ஆகவே அவருடைய ஆசீர்வாதம் இந்த நாளுக்கு உண்டு. ஆகவே அவருடைய வார்த்தையின் மூலமாக கூட அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு துதி செலுத்துவோமா? எங்கள் பரலோக தகப்பனே, இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு வாழ்விலேயும் தகப்பனே, என்ன தேவை, என்ன போராட்டம், என்ன கலக்கம், எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆகையாலே அப்பா, இந்த காலையிலே கூட தகப்பனே, உங்களுடைய வார்த்தையிலிருந்து உங்களுடைய வாக்கு தத்தங்களை தந்து அந்த வார்த்தைகளின் மூலமாய் அடியார்களை நீங்கள் பலப்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு வரப்போகிற அந்த ஆறுதலுக்காய் ஸ்தோத்திரம், அந்த உற்சாகத்துக்காய் ஸ்தோத்திரம், அந்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆகவே தகப்பனே, மொத்தத்திலே இன்றைய ஆண்டவரை நிகழ்ச்சி கூடாக இந்த அடியார்கள் யாவரும் தகப்பனே உங்களால் தொடப்பட போகிற தயவுக்காக நன்றி கூறி எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திலேயே யாவற்றையும் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காக்கும் கரங்கள் உண்டமக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டமக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவோம். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவோம். நம்புவோம் இயேசுவை, இயேசுவை நம்புவோம். நம்புவோம் இயேசுவை, இயேசுவை நம்புவோம். சகோதர சகோதரிகளே, நமக்கு ஆண்டவராகிய இயேசுனுடைய கரங்கள் இருக்கின்றபடினாலே அந்த கரங்கள் நம்மை காக்கும் கரங்களாய் இருக்கின்றன. ஆகவே நாம் இந்த ஆண்டிலே, இந்த வருஷத்திலே வரக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் அலைகளை நாம் தாண்டி நாம் செல்ல போகின்றோம். ஆகவே அந்த கிருபை நமக்கு உண்டு என்பதை நாம் முழுமையுமாய் விசுவாசிப்போமா? கடந்த சில வாரங்களாக பலவிதமாக இந்த வருஷங்களின் நன்மைகளை குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். அதாவது இந்த வருஷத்திலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன என்பதை பார்த்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக சில குறிப்பிட்ட காரியங்களை சொல்லி ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தினார் அல்லவா? இந்த வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவர் நம்மோடு இருப்பார், அவருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். பிறகு இந்த வருஷத்தை அவர் நன்மையினாலே முடிசூட்டுவார் என்பதாக நமக்கு வாக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் விளைவை நமக்கு திரும்ப கொடுப்பார் என்பதாக கூட நாம் ஒரு வாக்கு தத்தத்தை பார்த்தோம். தொடர்ந்து அவருடைய அனுக்கிரக வருஷமாக
இந்த வருஷம் காணப்படும் என்பதாக பார்த்தோம். மீட்பின் வருஷமாக இது காணப்படும் என்று பார்த்தோம். விடுதலையின் வருஷமாக இந்த வருஷம் காணப்படும் என்பதாகவும் நாம் வாக்கு பெற்றோம். ஆகவே இன்று கடைசியாக எரேமியா என்ற தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக பல வசனங்களிலிருந்து சொல்லப்படுகிற அந்த ஒரு உண்மையை நாம் இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். எரேமியா 11:23, 23:12, இன்னும் 48ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த வருஷமானது ஆண்டவர் தாமே நம்மை விசாரிக்கிற ஒரு வருஷமாக அவர் காணப்பட போகிறார். அதாவது இந்த வருஷத்திலே அவர் நம்முடைய காரியங்களை விசாரிக்கின்ற ஒருவராக அவர் காணப்பட போகிறார். எப்படி, எந்த விதத்திலே தெரியுமா? அதாவது நமக்கு ஏதாவது தீமை செய்யப்பட்டிருக்குமானால், நமக்கு ஏதாவது அநியாயம் செய்யப்பட்டிருக்குமானால் அதை குறித்து விசாரிக்கிற ஒரு வருஷமாக இந்த வருஷத்தை அவர் மாற்றி கொடுக்க போகிறாராம். ஏனென்றால் அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்முடைய சுயத்தினாலே நமக்கு எதிராக வந்தவர்கள், எதிராக எழும்பினவர்கள், இவர்களை நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. அவர்கள் செழித்து தழைத்திருப்பதை போல காணப்படுகின்றது. ஆகவே யார் இவர்களை விசாரிப்பார், இவர்களுக்கு யார் நியாய தீர்ப்பு செய்வார் என்று சொல்லி ஒருவரை நாம் கலங்கி கொண்டிருக்கின்றோம். ஆம், நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனங்களின் மூலமாக, அதாவது இந்த வருஷத்திலே அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், அவர் தாமே விசாரிப்பார். அதாவது நம்முடைய வழக்கை விசாரிக்கின்ற ஒரு தெய்வமாக அவர் காணப்பட போகின்றார். ஏனென்று சொன்னால், நாம் சோர்ந்து போய்விட்டோம். அதாவது நம்மை விசாரித்து நம்முடைய வழக்கை நமக்கு சரியாக தீர்த்து கொடுக்கவில்லையே, நமக்கு சரியான தீர்ப்பு வழங்கப்படவில்லையே என்று ஒருவேளை நாம் குறைபட்டு கொள்கிறோம் அல்லவா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருஷத்திலே அப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு வழக்குகளையும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். ஒருவேளை உங்களில் அனைவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் கோர்ட்டுக்கு போய் அவ்விதமாக அல்லது நீதிமன்றத்துக்கு போய் ஒருவேளை நீதி பெறாமல் அல்லது நீதியை நீங்கள் அடையாமல் போயிருக்கலாம். அதை குறித்து நான் இங்கே சொல்லவில்லை. இன்னும் அநேக விதங்களிலே நமக்கு எதிராளிகள் மூலமாக, பகைவர்கள் மூலமாக தீங்குகள் இழைக்கப்படுகின்றன. அதாவது நம்மை விசாரிப்பார் இல்லையே என்று சொல்லி ஒருவரை நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இந்த வருஷத்திலே நம்முடைய எதிரிகள் எல்லாரையும் அவர் பார்த்து கொள்ள போகிறார். நமக்கு எதிராக வந்த ஒவ்வொருவரையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறார். ஆகவே என்ன தெரியுமா நடக்க போகிறது? நாம் அமைதியாக இருக்க போகிறோம், நாம் இளைப்பாற போகிறோம். அதாவது நாம் ஒன்றுமே செய்யாமல் இருக்க அவர் நமக்காக யுத்தம் செய்ய போகிறார். அருமையானவர்களே, ஆகவே இந்த நம்பிக்கையோடு கூட இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வைக்கலாம். பாருங்கள், 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி அங்கே நமக்கு பேதுரு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அருமையான சகோதர சகோதரிகளே, விசாரிக்கும் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்மிடத்திலே வந்து, இந்த காரியத்தை குறித்து நீ கலங்க வேண்டாம், அதை நான் பார்த்து கொள்வேன், நீ ஏன் இந்த விஷயத்திலே இவ்வளவாய் சோர்ந்து போயிருக்கிறாய், ஏன் அதை நீ எனக்கு தந்துவிடக்கூடாது, அந்த பாரத்தை நீ ஏன் என்னிடத்திலே போட்டுவிடக்கூடாது என்றெல்லாம் நம்மிடத்திலே வந்து துக்கம் விசாரிக்கிறவராகவும் நம்முடைய கவலைகளை விசாரிக்கிறவராகவும் அவர் காணப்படுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆகவே சொல்கிறார், இந்த வருஷம் உனக்கு ஒரு விசாரிக்கும் வருஷமாக காணப்பட போகுது. நான் விசாரிப்பேன், நான் நீதி செய்வேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கும் ஒரு வருஷமாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இதை கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே உற்சாகம் பிறக்கவில்லையா? ஏனென்றால் உலகம் உங்களுக்கு சரியான நியாய தீர்ப்பு கொடுக்கவில்லை, உலகம் உங்களை சரியாக தீர்க்கவில்லை. ஆனால் இதோ ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் நியாயம் தீர்ப்பேன், நான் சரியானதை செய்வேன், நான் சரியான பலனை நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை அருமையான ஒரு வாக்கு தத்தம் பார்த்தீர்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வருஷம் அவர் நம்மை விசாரிக்கின்ற ஒரு வருஷமாக காணப்பட போகிறது. ஆகையினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போகாதீர்கள், நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு. இது ஒரு வெற்றியின் வருஷமாய் காணப்பட போகிறது. ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்த போகிறார். ஒப்பு கொடுப்போமா?
இயேசுவை நம்புவோம் நம்புவோம் இயேசுவை இயேசுவை நம்புவோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, சில வேளை ஒருவேளை நாம் காத்திருந்து நாம் பலன்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். சில காரியங்களுக்காக ஒருவேளை அநேக வருஷங்களாக நீங்கள் காத்திருந்து விட்டீர்கள், எந்த பலனுமே இல்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறீர்கள். ஆனால் காத்திருப்போருக்கு கர்த்தர் விசேஷித்த கிருபையை வைத்திருக்கிறார். அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு, அதாவது இயேசுவை நம்புவோம், இயேசுவை நம்புவோம் என்று சொல்லி அவருக்கே உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் முன்னோக்கி போகும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவரை நோக்கி பார்ப்போமா? ஆமெங்கள் பரலோக தகப்பனே, ஐயா, எங்களுக்கு காக்கும் கரங்கள் உண்டு தகப்பனே. ஆகவே நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அப்பா. மனிதர்கள் எங்களை கைவிட்டு விடலாம், ஆனால் நீங்கள் எங்களை எப்பொழுதும் கரம் பிடித்து நடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறபடினாலே நம்பிக்கையோடு கூட நாங்கள் முன்னோக்கி போகிறோம். ஆமாப்பா, விசேஷமாக இந்த நாளிலே கூட ஐயா, இந்த வருஷத்தை ஒரு விசாரிக்கும் வருஷமாக நீங்கள் மாற்றுகிறபடியால் உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அதாவது எங்கள் நியாயத்தை நீங்கள் விசாரிக்க போகிறீர்கள் பரம தகப்பனே. எங்களுடைய உண்மையை ஆண்டவா நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஐயா. எங்களுக்கு உண்மையின்படியே தீர்ப்பு செய்ய போகிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமையா, விசேஷமாக எங்களுடைய பகையாளிகள், எங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் தகப்பனே ஐயா, எங்களை ஆளாதபடிக்கு, அவர்கள் எங்களுக்கு தொந்தரவுகள் செய்யாதபடிக்கு தகப்பனே நீங்கள் விசாரிக்க போகிறபடியால் உங்களை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சார்பாக அவர்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் வழக்காட போகிறதற்காய் உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக என்னோடு இணைந்திருக்கின்ற அநேகமான அடியார்கள் அப்பா, கடந்த காலத்திலே தங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்குகள் அப்பா, அநீதிகள் எல்லாவற்றையும் குறித்து சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினத்திலே அவர்களுக்கு நீங்கள் நல்ல வார்த்தையை சொன்னீர்கள், அவர்களை உற்சாகப்படுத்தினீர்கள். அதாவது தகப்பனே, அவர்களை நீங்கள் விசாரிக்க போவதாக அவர்களுக்கு வாக்கு கொடுத்தீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆம் பரம தகப்பனே, இதோ இந்த நாளிலே இதுவரைக்கும் எங்கெங்கெல்லாம் சொன்ன அந்த தங்களுடைய வழக்குகளை இப்பொழுது உங்களிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து விடட்டும் அப்பா. இதுதான் எங்களுடைய போராட்டம், இதற்கு நீங்களே நீதி செய்யுங்கள் என்று சொல்லி உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு இளைப்பாறட்டும் ஆண்டவரே. அதற்குத்தானே நீங்கள் அழைக்கிறீர்கள் அப்பா. ஆண்டவரே, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் அல்லவா நீங்கள். ஆகினாலே தகப்பனே, இதோ இந்த அடியார்கள் இந்த நாளிலே தங்களுடைய பாரங்களை எல்லாம் உங்கள் மீது வைத்து விட்டு உங்களிடமாய் கொடுத்து விட்டு இளைப்பாறட்டும் ஆண்டவரே. பொறுப்பெடுக்கிறீங்கள் தகப்பனே. இந்த ஆண்டை ஒரு வெற்றியின் ஆண்டாக அப்பா, ஒரு விடுதலையின் ஆண்டாக, ஒரு மீட்பின் ஆண்டாக அப்பா நீங்கள் மாற்றி கொடுக்கிற தயவுக்காய் உங்களை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்மையினாலே முடிசூட்டப்படுகிற ஒரு வருஷம் இந்த வருஷம் ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டுக்குள்ளே நாங்கள் போகிறோம் ஆண்டவரே. என்றால் வாக்கு கொடுத்தவர் அப்படிப்பட்டவராய் இருக்கிறாரே. ஆகையினாலே தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நம்பிக்கை வைத்தவர்களாய் இந்த அடியார்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே முன்னோக்கி போகிறார்கள் என்றால் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்த போறீங்கள். நன்றி பிதாவே. ஒப்பு கொடுத்து விட்ட உங்களுடைய கருத்திலே பொறுப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் நாளை தினம் மற்றும் ஒரு விண்ணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவோடு கூட கூறிக்கொண்டு நன்றியோடு விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் சாம் போல். வணக்கம் நேயர்களே.